2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாயிருந்தது. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எந்த கட்சிக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்கல. தனி பெரும்பான்மை கிடைக்கலனாலுமே முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல ஜெயிச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் கவர்னரை மீட் பண்ணாரு. திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான கடிதத்தை கவர்னர் கொடுத்தாரு. ஆனா கவர்னர் என்ன பண்ணாரு, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, 118 நம்பர் இந்த கையில காட்டுங்க, இந்த கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கவர்னர் அவர்கள் சொல்லிட்டாரு. 107 எம்எல்ஏக்களோட ஆதரவு பெற்ற திரு விஜய் அவர்கள் அந்த ஆதரவு எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை 107ல இருந்து 118 உயர்த்துறதுக்கான முயற்சியில இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி திமுகவும் அதிமுக ஒண்ணு சேர போறாங்க. திமுகவோட ஆதரவுல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தது. அந்த நியூஸ் லைட்டா மங்க தொடங்கின உடனே திமுகவும் அதிமுகவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்று சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. அந்த தகவல் அப்படியே மங்கின உடனே தாவேகா விசிகா கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க. விசிகா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதனால தாவேகா திருச்சி கிழக்கு தொகுதியோட போட்டியிட வாய்ப்பை விசிகா கிட்ட கொடுக்க போறாங்க. அந்த தொகுதியில திருமாவளவன் அவர்கள் போட்டியிட போறாரு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போதே தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடோட துணை முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தது. இதுல திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேரல. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்கல. அடுத்து திமுகவும் அதிமுக ஒண்ணு சேர்ந்து தொல் திருமாவளவன் அவர்களை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆக்கல. அதன் பிறகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சரா பொறுப்பேற்கல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் போது நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், நாங்க திமுகவோட கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லி திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அடுத்து தமிழக அமைச்சரவையோட ஒரு விரிவாக்கம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்த உடனே மறுபடியும் என்ன நியூஸ் வந்துருச்சு, திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக போறதா சொன்னாங்க, திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சராக போறதா சொன்னாங்க. இந்த முறை என்ன சொன்னாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அமைச்சராக போறாரு. மறுபடியும் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடுற வாய்ப்பை தாவேகா திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலையும் கட்டி விட்டாங்க. இதுல முதல்ல சொன்ன தகவல் உண்மையா, ரெண்டாவதா சொன்ன தகவல் உண்மையா, மூணாவதா சொன்ன தகவல் உண்மையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலும் திரு தொல் திருமாவளவன் அவர்களே கூட ஒரு சில பேட்டிகளை கொடுத்திருந்தாலுமே இப்ப கடைசியா என்ன ஆகி போயிடுச்சுன்னா தாவேகாவோட அமைச்சரவையில விசிகா இடம்பெற போறாங்க. திரு வன்னி அரசு அவர்கள் தமிழ்நாட்டோட அமைச்சர் ஆக போறாரு அப்படின்ற ஸ்டேஜ்ல நிறுத்திருக்காங்க.